விறுவிறுப்பா நடந்து வர பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் களமிறங்கின PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ல 75 கிலோ பிரிவு குத்து சண்டை போட்டியில பங்கேற்ற இந்திய வீராங்கனை லவ்லினா கால் இறுதிக்கு முன்னேறியிருக்காங்க. இவங்களுக்கான அடுத்த சுற்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கு. மகளிர் வில்வித்தையில இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி அசத்தியிருக்காங்க. தீபிகா குமாரியின் அடுத்த சுற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கு. டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவுல ஸ்ரீஜா அகுலா காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதே போல பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல லக்ஷயா சென் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கார். பஜன் கவுர் வில்வித்தையில அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கான அடுத்த சுற்று வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறவிருக்கு. இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடுத்து பங்கேற்க இருக்கும் போட்டிகள் தொடர்பான விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாக்கி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டி, ஆண்களுக்கான இரட்டையர் பேட்மிண்டன் போட்டி, 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் இறுதிப் போட்டி, பெண்களுக்கான குத்து சண்டை, ஆண்களுக்கான கோல்ஃப் முதல் சுற்று, ஆண்களுக்கான ஒற்றையர் படகு துடுப்பு போட்டி ஆகிய போட்டிகள்ல இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. PV சிந்துவிற்கான அடுத்த சுற்று ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாய்மர படகு போட்டியில ஆண்கள் பிரிவுல விஷ்ணு சரவணனும் நேத்ரா குமணன் பெண்கள் பிரிவிலையும் களமிறங்குறாங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டி கவனம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.